ஒரு அரசனாக விளங்குகின்றவன் மக்களை வருத்தி வரி கொள்ளக்கூடாது. வரி வாங்க வேண்டியதான், இவர்களும் வரி கொடுக்க வேண்டும். ஆனால் எப்படியெல்லாம் வரியை ஏய்க்கலாம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால்தான் சேக்கிழார் பெருமானும் கூட அரசுகொள் கடன்கள் ஆற்றி அதன் பிறகுதான் 5 விதமான அறங்களை ஓம்பல் வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அந்த அரசுக்கு செலுத்துகின்ற வரியானது பொது வரி, அது எல்லா மக்களுக்கும் சென்று சேர்வதற்கு நம்முடைய பங்காகவும் அதை கொடுக்க வேண்டும். அதனால் அரசுக்கு கொடுக்கின்ற வரியை ஏற்கக்கூடாது. அப்படி கொடுக்காமல் இருக்கின்றவர்களை அவர்கள் முடியாமையினால கொடுக்க முடியாமல், இயலாமையினால் சிலர் தவிர்க்கக்கூடும். அவர்களை போய் வருத்தி கொடுமை செய்து வரி வாங்குவது என்பது மாட்டினுடைய மடியிலிருந்து பாலை பீச்சினால் பால் கறக்க முடியும். ஆனால் அந்த மடியை அறுத்து பால் எடுக்கிறோம் என்று சொன்னால் அங்கே என்ன வரும்? ரத்தம்தான் வரும். அப்படிதான் அந்த ஏழை பாழைகளை வருத்தி நாம் வரி வாங்குவது என்பதை கொடி கொன்று இறை கொள்ளும் கோமகர்க்கு கற்றா மடிகொன்று பால் கொள்ளலும் அன்பே குடியோம்பி கொல்லுமா கொள்வோர்க்கு ஈண்டுமே நிதியம் வெள்ளத்தின் மேலும் பல என்று நீதிநெறி விளக்கத்திலே குமரகுருபரர் காட்டுகின்றார்.